தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்ன செல்வி, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதா? மருமக வீட்டுக்கு வந்து கூட 15 நாள் 20 நாள் ஆயிப்போச்சு. இன்னும் எதுவுமே நடக்கலன்னா எப்படி? அந்த வீடு நமக்கு தான் வேணும். அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு பார்த்தா எவ்வளவு நாள் தான் நாமளும் இந்த ஓட்டு வீட்லயே இருக்கிறது? நமக்கும் நல்லா மாடி வீடு மாதிரி வேணும்ல. அவன் அதான் உன் அண்ணன் கட்டி வச்சிருக்கானே, அந்த வீடு நமக்கு வேணும் தானே எல்லாத்தையும் பண்ணோம். கடைசியில என்னதான் முடிவு பண்றீங்க? நீயும் உன் பையனும் சும்மாவே இருக்கீங்களா என்ன? என்னங்க நீங்க? நம்ம புள்ள வேணா சின்ன வயசுல இருந்து அவதான் பொண்டாட்டியா வேணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா நாம அடி போட்டது அந்த வீட்டுக்காக தானே. அவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுருந்தாலும் தனியா போய் நிலத்தை வாங்கி வீடு கட்டி சந்தோஷமா இருப்பானா? அத பார்த்துட்டு நம்மளால எப்படி இருக்க முடியும்? நமக்கு அந்த வீடு தான் வேணும். நல்லா மாடி வீடா நல்லா தாங்க கட்டி போட்டிருக்கான். அதை எப்படி சும்மா விடுறது? நம்ம அதனால கண்டிப்பா அதையும் வாங்குவோம். அது ஒண்ணும் இல்லைங்க. அவன் தான் சொன்னான், மருமக கிட்ட பாசமா இருந்தா மட்டும்தான் நாம சொல்றதெல்லாம் அவ கேட்பாளாம். அப்படி இல்லைன்னு வைங்க, எதுவுமே நடக்காதான். அதான் 2 நாளா அவகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட பாருங்க, பாலை சுண்ட காய்ச்சி கொடுத்து விட்டுருக்கேன். குடிக்கட்டும். அவளை எவ்வளவு தூரம் காக்கா பிடிக்கணுமோ பிடிச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுதாங்க ஆகணும். அவளும் நம்ம பக்கம் வந்து அவளை விட்டு அவங்க அப்பனையும் ஆத்தாலையும் வீட்டை விட்டு துரத்தி எந்த பிள்ளைங்க தான் முக்கியம்னு நினைச்சானோ அதே பிள்ளையால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பான். அதை நம்ம பார்க்க தானே போறோம். கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். 2 நாளா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அத்தை முன்னாடி மாதிரி நம்ம மேல கோவப்படுறது இல்ல, பாசமா நடந்துக்கிறாங்க. இவங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வந்த புதுசுல இருந்து இப்ப வரையும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 2 நாளா நமக்கு வேண்டிய மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சொல்றாங்க. என்ன நடக்குது? அப்போ தீனா சொன்ன மாதிரி அவன் என்னை விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? எனக்காக தான் இவ்வளவும் பண்ணானோ? அப்படியாதான் இருக்குமோ? அவன் சொல்லிதான் அத்தை திருந்திட்டாங்களோ? என் மேல பாசமா தான் நடந்துக்கிறாங்க. அப்போ தீனா சொன்னதுதான் உண்மையா இருக்குமா? ஸ்ரீ, என்ன என்ன ஸ்ரீ, இன்னும் உனக்கு என் மேல கோபம் போலையா? அதான் அம்மா உன் மேல கோபமெல்லாம் இல்லைல்ல. அவங்க கிட்ட பேசி உன்னை பத்தி சொல்லியிருக்கேன் ஸ்ரீ. இதுக்கப்புறம் எப்பவும் அம்மா உன்கிட்ட கோபமா இருக்க மாட்டாங்க. உனக்கு எப்படி பிடிக்குமோ, நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி இங்க இருக்கலாம். நான் பண்ணது தப்புதான் ஸ்ரீ. ஆனா எல்லாமே நான் உனக்காக மட்டும்தான் பண்ணேன். இங்க பாரு தீனா, நீ பண்ணது எதுவும் நான் மறக்கவும் மாட்டேன். என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்கவும் முடியாது. இப்ப 2 நாளா நீங்க என்கிட்ட பாசமா இருந்துட்டா மட்டும் என்னால எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, உனக்காக தான் அம்மா நல்லா பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு பாலை சுண்ட காய்ச்சி உனக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ எங்க மேல கோவமா இருந்தாலும் சரி, இந்தா இத குடிச்சிட்டு கொஞ்சமாச்சும் ஃப்ரீயா இரு. வாட்? எனக்கா? ஆமா ஸ்ரீ. பொய் சொல்லாத தீனா, உங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா? ஆமா ஸ்ரீ, நிஜமாவே அம்மா தான் கொடுத்தாங்க. இந்தா. இங்க பாரு பேபி, உன் மேல இந்த வீட்ல எல்லாருமே பாசமா தான் இருக்காங்க. அது அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கோபத்தோட காட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நீயும் திமிரா நடந்துகிட்ட பாத்தியா, அதனாலதான். ஆனா அம்மா கிட்ட சொல்லி நான் புரிய வச்சிருக்கேன். இனிமே உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. நிஜமா தான் சொல்றியா? என் இஷ்டத்துக்கு நான் இருக்கலாம்ல? இருக்கலாம் ஸ்ரீ. இங்க பாரு தீனா, என்னால இந்த வீட்ல இருக்க முடியல. நீ என்ன அமெரிக்கா கூட்டிட்டு போய் வாழ வைக்கிறேன்னு சொன்ன. அந்த லைஃபை நான் ட்ரீம் பண்ணிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி, அது கூட எனக்கு வேண்டாம். ஆனா என்னால இந்த கிராமத்துல இந்த ஓட்டு வீட்ல என்னால இங்கெல்லாம் இருக்க முடியல. எனக்கு தெரியாது தீனா, வேற ஏதாச்சும் ஒரு வீடு பாரு. அப்படி இல்லையா சொந்தமா வேற வீடு கட்டுங்க. இன்னும் இதே வீட்ல எவ்வளவு நாள் தான் இருப்பீங்க? நாங்க இருந்ததும் கிராமம் தான். ஆனா எங்க அப்பா எவ்வளவு அழகா வீடு கட்டினார் தெரியுமா? அங்க என் ரூம் எப்படி நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பேன்னு தெரியுமா? ஒவ்வொரு பொருளும் அந்த ரூம்ல எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதை விட பெருசா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அளவு கூட இல்லையே தீனா. ச்சே, எப்படி பண்றீங்க? சரி, இப்ப என்ன? உனக்கு அந்த வீட்ல இருக்கணும் அவ்வளவுதானே? சரி, அந்த வீட்லயே இருந்துருவோம். வாட்? அது எப்படி முடியும்? என்ன ஸ்ரீ, அதான் பத்திரத்துல உங்க அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டல,
அந்த வீடு இப்போ உன் பேர்ல இருக்கு ஸ்ரீ. அப்போ நீ இருக்க உரிமை இல்லையா என்ன? என்ன சொல்ற? உண்மைதானே ஸ்ரீ? உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, உன்னோட ரூம் தான் உனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நாம விடணும்? உன் பேர்ல தானே அந்த வீடு இருக்கு. சோ அத சொல்லி நாமளும் அந்த வீட்லயே போய் தங்கலாம், அவ்வளவுதானே? ஆனா அப்பா அம்மா என்ன உள்ளேயே விட மாட்டாங்க. என் மேல கோவமா இருப்பாங்க தீனா. என்ன ஸ்ரீ காமெடி பண்ணிட்டு இருக்க? அந்த வீடே உன் பேர்ல இருக்கு. அது எப்படி உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவாங்க? அவங்க கோவமா இருந்தா நமக்கு என்ன? உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ தேடிக்கிட்ட. அதுக்காக எல்லாம் கோவப்பட்டாங்கன்னா அது அவங்க முட்டாள்தனம். அதனால அத பத்திலாம் நீ யோசிக்காத. நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு மட்டும் யோசி, அது போதும். இல்ல தீனா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அங்க போனா அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நானே போய் அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். ஆனா என்னால இதெல்லாம் முடியாது. என்ன இவ? எப்படிதான் சொன்னாலும் என்ன பண்ணாலும் பாசம் ஃபுல்லா அவங்க அப்பா மேலதான் இருக்கு. இவளை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலையே. ஆனா ஒண்ணு, எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஸ்ரீ. அந்த வீடு ஏன் அப்பா அம்மா ஆசைப்பட்டுட்டாங்க, அவங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். உன் பேர்ல இருக்கனால மட்டும்தான் உன்ன தொங்குற மாதிரி இருக்கு. வேற என்ன பண்றது? எல்லாம் என் நிலைமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் ஸ்ரீ. இப்ப யாரும் அவங்கெல்லாம் உன் பக்கம் இருக்க மாட்டாங்க. பாத்தியா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை கூட அவங்க உனக்கு அமைச்சு தரணும்னு நினைக்கல. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நீ அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க கிட்ட நீ போய் நின்னா மட்டும் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கவா போறாங்க? என்னைக்குமே நான் தான் உன் மேல நிறைய லவ் வச்சிருக்கேன் ஸ்ரீ. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி இருக்கப்போ நீ இன்னும் அவங்களையே தொங்கிட்டு இருக்க. பாத்துக்கோ, நீயும் போக போக தெரிஞ்சுப்ப. எப்படி இருந்தாலும் நம்மளோட ஆசைதான் ஸ்ரீ நமக்கு முக்கியம். என் ஸ்ரீ எப்பவும் அவளோட ஆசையை பத்தி மட்டும்தான் யோசிப்பான். ஆனா நீ இன்னைக்கு என்னமோ அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் யோசிக்கிறாளே. ஓகே ஸ்ரீ, அப்புறம் உன்னோட விருப்பம். இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா யோசிச்சு பாரு. உனக்கே ஒரு நல்ல வழி தோணும். குட் நைட் ஸ்ரீ. என்ன இவன் இப்படிலாம் சொல்லிட்டு போறான்? ஆனா அவன் சொல்றதும் சரிதானே. அந்த வீடு இப்போதைக்கு என் பேர்ல தானே இருக்கு. ம் ச்சீ, வர வர காலேஜ் போகவே பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வந்து லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்றான். ச்சீ, எப்பதான் காலேஜ் முடியுமோன்னு இருக்கு. அதான் எனக்கு விருப்பம் இல்ல, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமும் சும்மாவே பின்னாடியே வந்து லவ் பண்றேன்னா எவ்வளவு திமிரா பேசுறான். வாடி போடின்னு பேசுறானா, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். என்ன எப்படி பேசுறான்? இத அப்பா கிட்ட சொல்லிடலாம் தான் கோவமா வருது. ஆனா இன்னொரு 6 months தானே காலேஜ் இருக்கு. அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ண வேணான்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் இதே மாதிரி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணட்டும். கண்டிப்பா ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். ஆனா ஒண்ணுப்பா, காலேஜ் வந்து படிச்சமா, நல்லபடியா வேலையை வாங்கினமா, வெளியே போய் கெரியர்ல செட்டில் ஆகணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் பின்னாடியே சுத்தி சுத்தி லவ் பண்ணி இதுல என்னதான் சாதிக்க போறாங்க? டைம் பாஸ் லவ்க்கெல்லாம் நாளா? ஏன்னா எத்தனை முறை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. என்ன பண்றது இவனை? இன்னைக்கு என்னன்னா இப்படி எல்லாம் வந்து பேசுறான். எனக்கு டென்ஷனா ஆகுது. இவ என்ன பண்றா? நாம வந்து உக்காந்தது கூட தெரியல. அப்படி என்ன வேடிக்கை பாக்குறான்னு தெரியல. பார்த்தா ஏதோ சீரியஸா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. இனியா, இனியா. ஆ, என்ன மாமா, எப்ப வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ எந்த உலகத்துல இருக்க? புரியல மாமா. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன், காதலே விழாத. என்ன அப்படி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா. இனியா, என்னாச்சு? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ப்ராப்ளம்னு. என்ன ப்ராப்ளம்னு சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். சொல்லு, என்ன ப்ராப்ளம்? காலேஜ்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அது மாமா. இனியா, என்னாச்சு? என்கிட்ட மறைக்காம சொல்லு, என்ன பிரச்சனை? மாமா, அது இன்னைக்கு காலேஜ்ல. என்ன சொல்ற? ஆமா மாமா, அந்த பாட்டில அவன் கிட்ட சொல்றப்பவே எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்படிலாம் சொல்லாதன்னு சொல்லிட்டேன். ஆனா காலேஜ்ல இன்னைக்கு அப்படிலாம் பிஹேவ் பண்ணுவா நான் நினைக்கவே இல்லை மாமா. எனக்கு கோவமா வந்துட்டு நானும் திட்டி விட்டுட்டேன். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இனியா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? அப்போ அன்னைக்கு பார்ட்டில இருந்து சீக்கிரமா வந்ததுக்கான காரணம் இதுதான் இல்ல? அன்னைக்கு உன்கிட்ட நான் கேட்டேன்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு. அப்பெல்லாம் எதுவும் இல்ல வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் அது என்கிட்ட மறைச்சு வச்சிருக்க நீ. இல்ல மாமா, அதான் நானே அவனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன்னு நினைச்சுதான். அதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டான்ல. மாமா, இங்க பாரு,
காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரப்போசல் வரதெல்லாம் சாதாரணம். பிகாஸ் படிக்க வர இடத்துல நிறைய பேருக்கு ஒருத்தரை பார்த்தா ஈர்ப்பு வரும். அதனால லவ்னு நினைச்சு அது ப்ரப்போஸ் பண்றாங்க. சில பேரோட லவ் அது சக்சஸாவும் முடிஞ்சிருக்கு. பட் சில பேருது பாசிங் லவ்வா தான் இருக்கும். காலேஜ் படிக்கிற வரையும் தான் கான்டாக்ட்ல இருப்பாங்க. இவன்கிட்ட நீ சொல்லியும் அவனுக்கு புரியாம இவ்ளோ திமிரா பேசுறான் அப்படின்னா அவன் சீரியஸா இருக்கான்னு உனக்கு புரியலையா? ஆனா மாமா நான் என்ன பண்றது? அவனுக்கு நான் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமும் அவன் இப்படி எல்லாம் பேசினா சரி, ஒன்றும் இல்லை. இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுன்னா ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. அப்பவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா பார்த்துக்கலாம். ஆனா என்கிட்ட எதுவும் மறைக்க கூடாது, புரியுதா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். சரிங்க மாமா. சரி, அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காத, ரூம்க்கு போ. ஆனா இத நீங்க அப்பா கிட்ட அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆம், இது இப்போதைக்கு சின்ன பிரச்சனை தான், பார்க்கலாம். போக போக ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணானா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ம், அதான் சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க? சிரிச்சு பேசலாமே. இன்னும் கோவமாவே இருந்தா எப்படி? மேடம் பண்ண தப்பெல்லாம் மேடம்க்கு தெரியாது. நான் கோவப்படுறது மட்டும்தான் தெரியுது. மாமா. என்ன மாமா? கிளம்பு, போய் தூங்கு. ம், இவர்கிட்ட அன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கணுமோ? சொல்லாதனாலதான் இப்போ இவ்ளோ கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன? ஒன்னும் இல்ல மாமா. குட் நைட். ம். அன்னைக்கு அவனை பாக்குறப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. எத்தனை பேர் அவனை சுத்தி நிக்கிறோம், இருந்தாலும் இனியா இனியான்னு அவகிட்டே பேசிட்டு இருந்தான். அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் ஓகே, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு அமைதியா விட்டுட்டேன். ஆனா இவ்ளோ தூரம் போயிருக்க, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். டேய், எவ்வளவு திமிர் இருந்தா இனியாக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிருப்ப? அவ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவளுக்கு டார்ச்சர் பண்றியா? அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. டேய், விருப்பம் இல்லைன்னு அவ சொல்லியும் அவளை நீ டார்ச்சர் பண்ணுவியா? பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அவ ஏன் இனியாடா? அவளுக்கு ஏதாச்சும்னா நான் இருக்கேன். என்ன மீறிதான் அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வரும். உன்னால இனிமே அவளை எதுவுமே பண்ண முடியாது. உன்னால ஏதாச்சும் அவளுக்கு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். அதுக்கப்புறம் இந்த ரகு யாருன்னு நீ பாப்படா. ஆமா விஸ்வா, இன்னைக்கு அவங்க வரேன்னு சொன்னனாலதான் சரி ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆஃபீஸ் போய்க்கலான்னு ரகு கிட்ட மட்டும் மீட்டிங்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் போனா ஓகே. ஓகேடா. அப்போ ஈவினிங் ஆச்சும் மீட் பண்ணலாமா? மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆச்சுடா. எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா போன்லயே சொல்லு. அதெல்லாம் முடியாது. நம்ம 2 பேரும் நைட் அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுலடா. இன்னைக்கு நைட்டு அந்த கடையில போய் டீ குடிச்சிட்டு வரலாமா? டீ என்னடா கேக்குறேன்? வீட்டுக்கு தெரியாம எப்படி? முன்னாடினா ஓகே, ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சிஸ்டர் கிட்ட சொல்லு, அவங்க எனக்கு தெரிஞ்சதும் தப்பா நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா அனுப்பி விடுவாங்க. சோ ஒழுங்கா கிளம்பி வந்துரு. நம்ம எப்பவும் போற டீ ஷாப்க்கு போய் டீ குடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். ஓகேவா? ம் ம், ஓகே. சரிடா. சரிடா, வச்சிடுறேன். இவன் என்ன சாதாரணமா வெளியே போலான்னு சொல்றான்? முன்னாடினா அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவோம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. எப்படியும் படுத்தா தூங்கிடுவாங்க. இருந்தாலும் சரி, பாத்துக்கலாம். இவங்க என்ன நினைக்க போறான். சார். சொல்லுங்க. சாரி சார், உங்களுக்கு கண்டிப்பா ஆஃபீஸ் போகணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா அம்மா அப்பா திடீர்னு வரேன்னு சொன்ன உடனே வீட்லயே இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன வந்துட்டு ஒரு ஆஃப் டேல கிளம்பிடுவாங்க தானே. ஆஃப்டர்நூன் நான் கிளம்புனா போதும், நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சரி, அவங்களுக்கு கால் பண்ணீங்களா? எங்க இருக்காங்களா? நான் கார் அனுப்புறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இல்ல சார், அப்பா தான் அவரே தெரிஞ்ச அண்ணா கிட்ட டாக்ஸி புக் பண்ணிட்டாராம். வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாரு. ஓ, சரிங்க. கார்த்தி, மீரா, வாங்கப்பா, அம்மா அப்பா வந்துட்டாங்க பாருங்க. வராத சார், அம்மா அப்பா வந்துட்டாங்களா? நான் கீழே போறேன். எங்க பொறுமை. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவம் தான் செய்ததோ. சார். சார்.
சார் அம்மா அப்பா வந்துட்டாங்க சார். விடுங்க சார். கீழே கீழே கீழே. ம் சார் அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னேன். நம்ம கீழே போகணும்ல. ம் ஆமா போகணும். நீங்க போங்க, நான் வரேன். போங்கண்ணா. கையே சார் என்ன விடுங்க. அப்பதானே நான். விடணுமா? என்ன விடணும்? சார் நீங்க என்ன பிடிச்சு அத விட்டாதானே சார் நான் போக முடியும். விடுங்க ஆ என்ன? ம் நீங்க இப்ப போங்க. சார். நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க சார். ஹோ, எனக்கு என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அவங்க கண்ணை பார்த்தா என்னால வேற எதை பத்தியுமே ஏன் யோசிக்கவே முடியல. அவங்க கண்ணை ஏதோ சொல்லுது. ஹோ, கார்த்தி, என்னடா பண்ணி வச்சிருக்க? அந்த பொண்ணு வேற என்ன நினைச்சச்சோ தெரியல. சரி, இப்ப அவங்க அம்மா அப்பா வேற வந்திருக்காங்க. இங்கே ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது, தப்பா நினைப்பாங்க. சரி, இப்போதைக்கு கீழே போ, அப்புறமா என்னன்னு யோசிப்பேன்.